சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க தமிழ்ச்செல்வியால நடக்க முடியாது அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லிட்ட பிறகு, அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்க ரெட்டை குழந்தையும் வந்துட்டு தன்னோட குழந்தை தான் அப்படிங்கிற மாரி இங்க சேதுக்கு சந்தேகம் போயிட்ட பிறகு, இங்க சேது திரும்ப தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழறத பார்க்கும்போது, இது ஈஸ்வரிக்கும், சாவித்திரிக்கும் சரியான பதிலடி இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்க குழந்தை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொன்னாலும், ஆனா இங்க தமிழ்ச்செல்வியால அடுத்த 3 வாரத்துக்கு கால்ல அடிபட்டதுனால நடக்க முடியாது. அதனால வீல் சேர் வச்சு தான் அவன் நடக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க டாக்டர் வந்துட்டு எங்க அப்பத்தாட்டயும் சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே எங்க அப்பத்தாக்கும் வசந்திக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "தமிழு, என்ன தமிழ் இப்படி ஆயிடுச்சு? வீல் சேர்ல வந்து உன்ன கூட்டிட்டு போ சொல்றாங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க வசந்தி வந்துட்டு இங்க தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்பதான் வந்துட்டு இந்த விஷயத்த வந்துட்டு சேதுகிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்க வெளிய வந்துட்டு இங்க சேதுகிட்ட வந்து சொல்றாங்க. அப்பதான் அங்க இருந்து சேது வந்து ரொம்ப பதறி போயிட்டு எங்க அப்பத்தா கிட்ட ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, "என்னாச்சு அப்பதா? என்ன சொன்னாங்க டாக்டர்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் எங்க அப்பா வந்துட்டு எங்க சேதுகிட்ட, "ஐயா சேது, குழந்தைங்க வந்துட்டு எதுவும் ஆகலையாம். ஆனா தமிழ்ச்செல்வியால தான் வந்துட்டு அடுத்த 3 வாரத்துக்கு நடக்க முடியாதாம். அதனால வீல் சேர்ல வந்து டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்க ஐயா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பதான் வந்துட்டு சேதுகிட்ட சொல்லுவோம். இத கேட்டவுடனே இங்க சேதுக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது. எப்படியோ குழந்தைக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாரி இங்க மனசுலயே வந்துட்டு சேது வந்து நெனச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சேது வந்துட்டு அப்பத்தாவ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. "சரி அப்பத்தா, இப்ப அவன் நடக்க முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர்?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் எங்க அப்பத்தா வந்து சேதுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கூடவே வந்துட்டு இங்க வசந்தியும் வந்து இருக்காங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்து சேதுகிட்ட, "இதுக்கு மேல தமிழ்ச்செல்விய வீல் சேர்ல தான் வச்சு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அவள எந்த வேலையும் செய்யக்கூடாதாம். அதனால அவ கூட கண்டிப்பா ஒரு ஆள் வேணும்யா." அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா சொல்லவும், உடனே அங்கருந்து சேது வந்துட்டு கோவப்பட்டு, "சரி அப்பத்தா, இத பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி வா வீட்டுக்கு கிளம்பி போலாம். அதான் அவ குழந்தைக்கு எதுவும் ஆகலல்ல. அவள கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேது, அப்பத்தா அது மட்டும் இல்லாம வசந்தி தமிழையும் அங்க வீல் சேரையும் எடுத்துக்கிட்டு அங்க வீட்டுக்கும் வந்து கிளம்பி போயிறாங்க. இங்க தமிழ வந்துட்டு அதுக்கப்புறம் கார்லருந்து இறங்கிட்டு இங்க வீல் சேர்ல வந்துட்டு உட்கார வச்சுட்டு, வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க சேது தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. கூடவே பின்னாடியே வந்துட்டு எங்க அப்பத்தா, வசந்தி, மோகனா எல்லாருமே கூட வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது, அங்க வெளிய இருந்துட்டு ஈஸ்வரியும், சாவித்திரியும் வந்துட்டு தமிழ்ச்செல்விய அங்க வீல் சேர்ல இங்க சேது தள்ளிட்டு வரத பார்த்த உடனே, சாவித்திரி, ஈஸ்வரி பேசிக்கிட்டு, "என்ன மதினி, இவ என்ன வீல் சேர்ல வந்துட்டு இருக்கா? என்ன சேது இவள தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான்? என்னாச்சு இவளுக்கு? அப்ப கால் மட்டும் தான் இவளுக்கு உடைஞ்சுச்சா? அப்ப குழந்தை நல்லா இருக்கா?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி, சாவித்திரி பேசிட்டு இருக்க. உடனே அங்கருந்து ஈஸ்வரி வந்துட்டு, "தெர்ல அத்தாச்சி, வாங்க என்னான்னு கேட்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரி, சாவித்திரியும் வந்துட்டு இங்க சேது வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி வீல் சேர்ல தள்ளிட்டு வரும்போது, அங்க போய் நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேதுகிட்ட வந்து ஈஸ்வரி கேட்கறாங்க. "என்ன சேது, என்ன ஆச்சு? குழந்தலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டாங்களே, ஏன் இவள வீல் சேர்ல கொண்டு வரீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க வசந்தி வந்துட்டு ஈஸ்வரிட்டயும், சாவித்திரியும் சொல்லிறாங்க. இத கேட்டவுடனே இங்க சாவித்திரி, ஈஸ்வரிக்கும் வந்துட்டு ஒரு மாரி அதிர்ச்சி அடையுது. என்ன இவ இப்பயும் வந்து தப்பிச்சு வந்துட்டாளே! இவளுக்கு கால் மட்டும் தான் அடிபட்டுருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கும் பார்த்தா, இவளுக்கு கால் மட்டும் உடனே தப்பிச்சிட்டாளே! அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி, சாவித்திரியும் வந்துட்டு அங்க தமிழ்ச்செல்விய வீல் சேர்ல பார்த்தோனே மனசுல நெனைக்கிறாங்க. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அமைதியா உட்காந்துருக்க. அந்த நேரத்துல தான் வந்துட்டு அங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இங்க சன்னாசி ரொம்பவே பதறி போயிட்டு ஓடி வராரு வேகமா. அங்க கூடவே பின்னாடி வந்துட்டு இங்க ராஜாங்கமும் வராரு. இங்க ராஜாங்கவும், சன்னாசியும் வந்துட்ட பிறகும், அங்க வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு அங்க வீட்டுக்கு வெளிய நிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு அங்க வீல் சேர புடிச்சுட்டு இங்க தமிழ்ச்செல்விய உட்கார வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்த சன்னாசி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய வீல் சேர்ல பார்த்த உடனே, இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எங்க அப்பத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பத்தா வந்து நடந்த எல்லா விஷயமும் இந்த மாரி தமிழ்ச்செல்வியால அடுத்த 3 வாரத்துல நடக்க முடியாதாம். அதனால வீல் சேர்ல தான் நடக்கணுமா அப்படிங்கிற மாரியும் எங்க அப்பத்தா வந்துட்டு அங்க சன்னாசிட்டயும், ராஜாங்கத்தையும் சொல்லிர்றாங்க. அப்பதான் அங்க இருந்த மோகனா வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு, "ஏங்க தமிழ்ச்செல்வி இதுக்கு மேல யாருங்க பார்த்துப்பா? அவளால நடக்க வேற முடியாதாம். அவள நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுப்போங்க. தமிழ்ச்செல்வி, சேது தனியா விட வேணாம் அவுட் ஹவுஸ்க்கு வெளியில. இங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சேது கூட இங்க தமிழ்ச்செல்வி நல்லா ஆகுற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டுமே." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனா வந்துட்டு இங்க ராஜாங்கத்திட்ட கேட்கறாங்க. அப்பதான் அங்க இருந்து அப்பத்தான் வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்துட்டு, "ஆமா ராசாங்கம், தமிழ்ச்செல்வி வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளயே இருக்கட்டும். அங்க அவுட் ஹவுஸ்ல வந்து இருக்க வேணாம். அவ வேற வயித்துல புள்ளைய வேற வச்சுட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவளால நடக்க முடியாது. இப்போதைக்கு வந்துட்டு அவளால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால அவ வீட்டுக்குள்ளயே இருந்துக்கட்டும் ராசாங்கம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தாவும் ராஜாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இங்க சேது வந்துட்டு அமைதியா நின்னுட்டுருக்காரு. அந்த நேரத்துல தான் அங்க இருந்த ஈஸ்வரி, சாமத்தையும் வந்து பார்த்து நிக்கும்போது, உடனே அங்க இருந்த ஈஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ கீழ வந்து அவ கால ஒடிச்சிட்டா அப்படின்னா, அது அவளோட திமிரு. கீழ விழற வரைக்கும் அவ கண்ண எங்க வச்சுட்டு போனாளாம். அதனால வந்துட்டு அவ கீழ விழுந்ததுனா வந்துட்டு நம்ம யாரும் வந்து அவள பார்த்துக்கணும் அவசியம் இல்ல. அதான் அவளோட அம்மா வசந்தியும் வந்திருக்கால்ல, அவங்க கூடயே வந்துட்டு இவள அனுப்பிச்சு வச்சுருங்க. தமிழ்ச்செல்வியோட அம்மாவும் அவங்க வீட்ல இருக்கவங்களும் வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்துக்கட்டும். அதனால இவள இங்கருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க. அவளுக்கு கால் சரியாயிட்டு வேணா, கோர்ட் சொன்ன மாரி அவ இங்க வேணா வந்து இருக்கட்டும். அதனால அவள இப்போதைக்கு அவ வீட்டுக்கே அனுப்பி வச்சுருங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொல்லவும், உடனே அங்க பக்கத்துல சாவித்திரியும் வந்துட்டு ராஜாங்கத்தையும் பார்த்துட்டு, "ஆமாண்ணே, இவன் எங்கேயாவது போய் கீழ விழுந்து கால ஒடிச்சுக்கிட்டான் அப்படின்னா, நம்ம எதுக்கு பார்த்துக்கணும்? அதான் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டோடயே வந்துட்டு இவள அனுப்பி வச்சுருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்து பேசுறாங்க. அப்பதான் இதெல்லாம் கேட்டுட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல அந்த ராஜாவும் வந்துட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காரு யோசிச்சுட்டு. உடனே இங்க ராஜாங்கமும் சேது பார்த்துட்டு, "ஐயா சேது, நீ என்ன சொல்ற?
இந்த தமிழ்ச்செல்வி கூட இருந்து அவுட் ஹவுஸ்ல இந்த புள்ளைய பார்த்துக்கிறியா? இல்ல அப்டின்னா இந்த புள்ளைய அவங்க அம்மா கூட அனுப்பி வச்சுரலாமா அவங்க வீட்டுக்கு அப்டிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கம் சேதுவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "அப்பா எனக்கு என்ன சொல்றது தெரியலப்பா. இவ கீழ விழுந்த உடனே ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அவ குழந்தைக்கு இதாயிடக்கூடாது, அவளுக்கு இதாயிடும் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். ஆனா இப்போ வரைக்கும் வந்துட்டு அவ வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை தான் அப்டிங்கிற மாரியும், இவன் மேல இருக்க கோவமும் வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு போகலப்பா. அதனால நீங்க சொல்ற மாரியே வந்துட்டு தமிழ்ச்செல்வி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்டிங்கிற மாரிலாம் இங்க சேது பேசவும், உடனே இந்த பக்கம் ஈஸ்வரிக்கும், சாவித்திரிக்கு, தாமரைக்கு, சித்ராக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. உடனே அங்கருந்து சாவித்திரி வந்துட்டு, "அப்டி சொல்லு சேது. நீ சொல்றது தான் சரி. அவள அப்டியே வீல் சேரோட அவங்க அம்மா கூட அப்டியே அனுப்பி வச்சுருங்க." அப்டிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு இங்க ஈஸ்வரிக்கும் வந்துட்டு ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு. உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இங்க பக்கத்துல இருந்த அப்பத்தா வந்துட்டு கோவப்பட்டு இங்க சேது கிட்ட வந்து பேசுறாங்க. "ஏன்டா சேது, என் பேராண்டி நீ ஏன்டா அப்டி பேசுற? இன்னுமாடா இவன் மேல இருக்க கோவம் உனக்கு போல? இவன் மேல இருக்க சந்தேகம் உனக்கு போல? தமிழ்ச்செல்வி எப்படியாப்பட்ட நல்ல புள்ள. இவள எப்படி இப்படி நெனச்சிட்டு இருக்கியே சேது? இவ வயித்துல வளர்ற குழந்தை உன் குழந்தை தான் அப்படிங்கிற மாரி நான் நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா, நீ அப்பவாச்சும் வந்துட்டு இவ தமிழ்ச்செல்வி மேல வச்சுட்டு இருக்க இந்த மாரி எண்ணத்த மாத்தி பேசு சேது. சொல்லுடா சேது அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா வந்து சேது பார்த்து கேட்கும்போது, அப்பதான் அங்கருந்து சேது வந்துட்டு, "நீ அமைதியா இரு அப்பத்தா. உனக்கு எதுவும் தெரியாது. அவள மொதல்ல அவங்க அம்மா கூடயே அனுப்பி வை. அவள ஏதோ நான் காப்பாத்திட்டேன்னு சொல்ட்டு, அவ மேல திரும்பவும் எனக்கு ஏதோ பாசம் வந்துச்சுன்னு அப்படின்னு யாரும் நெனைக்க வேணாம்." அப்படிங்கிற மாரி இங்க சேது ஒரு பக்கம் பேசும். இங்க கூடவே எங்க அப்பத்தா வந்துட்டு, "நான் சொல்றத கேளு சேது. நான் அப்படி நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா, நீ அப்பவாச்சும் ஒத்துப்பியா? இவ மேல இருக்க எண்ணத்த மாத்திப்பியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க திரும்பவும் அப்பத்தா கேட்கும்போது, அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "இங்க அப்பத்தா பார்த்துட்டு, அப்படி என்ன அப்பத்தா நீ பண்ண போற?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உடனே எங்க அப்பத்தா இங்க ராஜாங்க பார்த்துட்டு, "ஐயா ராசாங்கம், எனக்கோசரம் வந்துட்டு நீ ஒரு உதவி பண்ணணும் ஐயா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்லாம் வந்துட்டு, அப்பாவும் குழந்தையோட ரத்தம் வந்துட்டு ஒரே ஒரு தான் அப்படிங்கிற மாரி, அத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ டெஸ்ட் சொல்லுவாங்களா ஐயா. அத எடுக்கிறதுக்கு நீ டாக்டர வந்து வீட்டுக்கே வர வை. வீட்டுக்கு வந்து டாக்டர் வந்து அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கட்டும். அப்பவாச்சும் வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேல இருக்க எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு போகும். அப்படி அந்த குழந்தை சேருது இல்லன்னு தெரிஞ்சா, நானே வந்து தமிழ்ச்செல்விய அவங்க அம்மா கூட அனுப்பி வச்சுர்றேன்." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா சொல்லவும், உடனே அங்க இருந்த ராஜாங்கமும் வந்துட்டு, "ஏன் அப்பத்தா? ஏன் இதெல்லாம்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஏன் ராசாங்கம் எதுவும் பேசாதயா. எனக்கோசரம் இந்த உதவி மட்டும் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்பத்தா வந்துட்டு எங்க ராஜாங்கத்த கேட்கும்போது, ராஜாங்கமும் இங்க டாக்டர வீட்டுக்கு வர வச்சு, தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்க குழந்தை சேதோட குழந்தை தான் அப்படிங்கிற மாரி நிரூபிக்கிறதுக்கோசரம், அப்பத்தா சொன்னதுனால இங்க ராஜாங்கமும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிறாரு. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் வந்துட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, இங்க டாக்டர் கூட இருக்கவங்களும் வந்துட்டு, இங்க சேதியும் அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு தனியா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு மனசுல நினைக்கிறாங்க, எப்படியாவது வந்துட்டு தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்க குழந்தை, சேதுவோட குழந்தை இல்லாத மாரி டாக்டர் சொல்லிடணும் அப்படிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் சாவித்திரியும் வந்துட்டு அதே நினைச்சுட்டு இங்க தாமரை கூட நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க டாக்டர் வந்துட்டு சேதுவையும், தமிழ்ச்செல்வியும் தனித்தனியா டெஸ்ட் எடுத்துட்டு, அந்த குழந்தை வந்துட்டு சேதோட குழந்தை தான் அப்படிங்கிற மாரி நிரூபிக்கிறதுக்கோசரம், இங்க டாக்டர் வந்துட்டு கூட இருந்த ஆட்கள் மூலியமா அந்த டெஸ்ட்ட வந்துட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த லேப்க்கு வந்து குடுத்து அனுப்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் போயிட்டு எங்க லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க டாக்டரும் வந்துட்டு இங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இந்த பக்கம் அப்பத்தா, மோகனா, மலரு அது மட்டும் இல்லாம வசந்தின்னு எல்லாருமே வந்துட்டு பதட்டமாவே பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்ல போறாங்க? டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை வந்துட்டு சேதூர குழந்தை சொல்லிடணும் அப்படிங்கிற மாரி, ஒரு மாரி பதட்டமாவே இங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. அந்த பக்கமும் ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க வீட்டுக்குள்ள வந்த டாக்டருக்கு வந்துட்டு, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த லேப்ல இருந்துட்டு கால் வருது. இங்க காலையும் வந்துட்டு இங்க டாக்டர் வந்து அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் அங்க ஹாஸ்பிட்டல் லேப்ல இருந்து ரிசல்ட்ட சொல்றாங்க. உடனே இங்க டாக்டர் வந்துட்டு அங்க லேப்ல என்ன ரிசல்ட் சொன்னாங்களோ, அத கேட்டுக்கிட்டு இங்க ஃபோனையும் வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. ஃபோன வச்சுட்ட பிறகு, இங்க டாக்டர் எழுந்து நின்னுட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "உங்க வயித்துல வர குழந்தையோட டிஎன்ஏவும், உங்க ஹஸ்பண்டோட டிஎன்ஏவும் வந்துட்டு ஒரே மாரி தாம்மா இருக்கு." உடனே இங்க டாக்டர் வந்துட்டு சேது பார்த்துட்டு, "இது உங்களோட குழந்தை தான்." அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொல்லிர்றாங்க. அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் சொன்ன உடனே, இங்க தமிழ்ச்செல்வி கண்ல தண்ணீயா வருது. இந்த பக்கம் சேதுக்கும் வந்துட்டு ஒரு மாரி கண் கலங்கிருது. உடனே இந்த விஷயத்த கேட்டுட்டு எங்க அப்பத்தா வேகமா வந்துட்டு இங்க சேதுவோட கன்னத்திலேயே வந்து ஒரு அடி அடிச்சுறாங்க. "இப்பவாச்சும் பாத்தியா சேது? என் பேராண்டி நம்புடா. உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி வந்துட்டு நல்லவடா." அப்படிங்கிற மாரிலாம் என் அப்பத்தாவும் வந்துட்டு சேதுகிட்ட சொல்லி எல்லாத்தையும் நிரூபிச்சு காமிக்க, இங்க சேதுவும் வந்துட்டு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி கண் கலங்கிட்டே வந்துட்டு எங்க அப்பத்தாவ பார்த்துட்டு, "என்ன மன்னிச்சிடு அப்பத்தா. நான் தமிழ்ச்செல்விய சந்தேகப்பட்டுறக் கூடாது. எல்லாம் என் தப்பு தான். என்ன மன்னிச்சிடு அப்பத்தா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்து ஒரு மாரி கண் கலங்கிப்பட்டு எங்க அப்பத்தாட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் இங்க வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்க. அதே நேரத்துல இங்க சேதுவ பார்த்துட்டு எங்க அப்பா தான் பேசுறாங்க. "இங்க பாரு சேது, நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. நீ தமிழ்ச்செல்வியோட மன்னிப்பு கேட்டு தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழு. இதுவரையும் அவள எவ்வளோ கஷ்டப்படுத்திட்ட. இதுக்கு மேலயாவது அவள கஷ்டப்படுத்தாம இரு சேது." அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பா தான் சொல்லிட்டு இருக்க. இங்க ஒரு பக்கம் சேதுவும் வந்துட்டு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி அமைதியா நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த ராஜாங்க வந்துட்டு இங்க சேதுகிட்ட கேட்டுட்டு இருக்காரு. "என்ன சேது? என்ன முடிவு பண்ணியிருக்க? தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழ போறியா சேது?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்கமும் கேட்க, அப்பதான் அங்க இருந்த அப்பத்தான் வந்துட்டு
சேதுவ பார்த்துட்டு, "ஏன்யா சேது இதுக்கு மேலயும் வந்து என்னய்யா தயங்கிட்டு இருக்க? அவ உன் பொண்டாட்டியா? அவ கூட சேர்ந்து நீ வாழியா? அதுவும் வந்துட்டு இப்ப இருக்க நிலைமைக்கு நீ தான்யா அவ கூட இருக்கணும். அவ கால் உடைஞ்சு போயிட்டு வீல் சேர்ல இருக்காய்யா. நீ தான்யா இந்த நேரத்துல அவள பார்த்துக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா சொல்ல, உடனே இங்க சேதுவும் வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்த மாரி நின்னுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சேது அப்பத்தாவ பார்த்துட்டு, "சரி அப்பத்தா, தமிழ்ச்செல்விய நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு மேல. எனக்கும் தமிழ்ச்செல்விக்கும் இதுக்கு மேல டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயமே வேணாம். நான் அவ கூட சேர்ந்து தான் வாழப் போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்விய பார்த்த மாரியும், இங்க அப்பத்தா பார்த்த மாரியும் இங்க சேது சொல்லிறாரு. இத கேட்ட உடனே இங்க தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சேது மேல இருக்க கோவத்துல அமைதியா வந்துட்டு இங்க வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மோகனாக்கு, மலருக்கு எல்லாருமே சந்தோஷமாயிடுது. திரும்பவும் வந்து தமிழ்செல்வியும் சேதுவும் வந்து சேர்ந்து வாழ போறாங்களே அப்படிங்கிற மாரி இங்க மோகனாக்கும் வந்து சந்தோஷமாயிடுது. இந்த பக்கம் ராஜாங்கவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இங்க சாவித்திரிக்கு, தாமரைக்கு, ஈஸ்வரிக்கு, சித்ராவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரியும் வந்துட்டு, நம்ம என்னலாம் வந்து நடக்கும்னு நெனச்சோமோ, அதெல்லாம் தான் இந்த வீட்ல நடக்குது. இப்ப நம்ம 2 பேரும் வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கோம் சித்ரா. இப்ப இந்த சேதும், தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து வந்து இந்த வீட்ல வாழ போறாங்க. இதுக்கு மேலயும் வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது சித்ரா. நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஈஸ்வரி வந்து சித்ரா கூட்டிட்டு கிளம்பிறாங்க. இந்த பக்கம் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரி கோவத்துல, இங்க தாமரையும், சாவித்திரியும் வந்து ஒரு பக்கம் கிளம்பி போயிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கமே சேதுவின் தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "ஐயா சேது, இது வந்து உங்க 2 பேரோட வாழ்க்கை. உங்க 2 பேரும் வாழ்க்கைய நீங்க தான் முடிவு எடுக்கணும். அது நல்ல முடிவா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான்யா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் வந்து சொல்லிறாரு.